ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் வில் பி தி கான்ஜுகேட் பேஸஸ் ஃபார் தி பிரான்ஸ்டட் ஆசிட்ஸ். இங்க வந்து நமக்கு வந்து பிரான்ஸ்டட் ஆசிட் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து கான்ஜுகேட் பேஸ் வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? அப்ப ஆசிட்னா என்ன பண்ணும்? H+ டொனேட் பண்ணும். அப்ப H+ டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் வர்றது தான் நமக்கு வந்து அதோட கான்ஜுகேட் பேஸ். ஓகே. இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, HF வந்து குடுத்துருக்காங்க. அப்ப HF என்ன பண்ணா, இது வந்து நம்ம ஆசிட் நாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப இது வந்து H+ வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணும். பிளஸ் F- வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். F- வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா? அப்ப இது வந்து நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து நம்ம ஆசிட்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதோட கான்ஜுகேட் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த F- தான் நமக்கு வந்து கான்ஜுகேட் பேஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க, சல்ஃபூரிக் ஆசிட் வந்து குடுத்துருக்காங்க. அப்ப H2SO4 வந்து இருக்கு இல்லையா? அப்ப H2SO4 வந்து நமக்கு என்னது ஆசிட். இது வந்து சல்ஃபூரிக் ஆசிட் நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப நமக்கு இது என்ன H+ குடுத்ததுக்கு அப்புறம் HSO4- வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இஸ் இட் கரெக்ட்? மறுபடியும் ஒரு H+ குடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன SO4 2- வந்து நமக்கு வந்து மாறும். அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நமக்கு என்னன்னா, இது வந்து கான்ஜுகேட் பேஸ் தான். அதுக்கான கான்ஜுகேட் பேஸ் வந்து இது. இதுவும் நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, கான்ஜுகேட் பேஸ்ன்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? அப்ப இது வந்து நம்ம வந்து ஆசிட். ஓகே. இது வந்து நமக்கு வந்து ஆசிட். இதுக்கான கான்ஜுகேட் பேஸ். இதுவும் நமக்கு வந்து இதுக்கான கான்ஜுகேட் பேஸ் தான். இதுவும் நமக்கு அதுக்கான கான்ஜுகேட் பேஸ்ன்னு நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணா, பைகார்பனேட் வந்து குடுத்துருக்காங்க. HCO3- வந்து குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு H+ வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணிடுச்சு அப்படின்னா, நமக்கு என்னன்னா CO3 2- வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். பிளஸ் H+ வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் இல்லையா? இது இதோட கான்ஜுகேட் பேஸ். ஓகேவா? அப்ப கான்ஜுகேட் ஆசிட் அண்ட் கான்ஜுகேட் பேஸ்னாலே நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புரோட்டான் வந்து நமக்கு வந்து டிஃபரெண்டா இருக்கும். புரோட்டான்றது என்னது? H+. அப்போ ஒரு ஆசிட், இது வந்து பிரான்ஸ்டன் லவ்ரி ஆசிட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது H+ குடுத்ததுக்கு அப்புறம் மீதி என்ன இருக்குதோ அதான் நமக்கு வந்து என்னன்னா கான்ஜுகேட் பேஸா வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே.